உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 7 வருடங்கள் ஆகின்றன. இந்த 7 வருடங்களுக்குள் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது ஒவ்வொரு தடவையும் யாராவது ஒருவர் எங்கிருந்தாவது வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். அதை வெளியிட்டுவிட்டு இது இப்படித்தான் நடந்தது என்று கூறி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் விசாரணையை திசை திருப்புவதை செய்கின்றார்கள். அந்த விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நாம் விழிப்புடன் இருக்கின்றோம் என்பதை கூறவுமே இந்த அமைதி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். இன்று சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அவர்களின் சாட்சியங்கள் அல்லது விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களுக்காக மாத்திரம் ஏன் இந்த மனிதர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள்? ஏன் வீதிக்கு வந்து அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று பேசுகின்றார்கள்? அப்படி என்றால் நாம் மனிதர்கள் இல்லையா? நாம் இந்த நாட்டின் பிரஜைகள் இல்லையா? கோட்டாபயவை நாட்டை விட்டு போக வேண்டாம் என்று கூறிய பின்னரே இந்த விடயங்கள் அனைத்தும் இடம்பெறுகின்றன. ஏனெனில் எமக்கு தெரிந்த தகவல்களின்படி சலைவுக்கு பின்னால் இருப்பது கோட்டாபயதான். அவர் மீது கை வைக்க இடமளிக்காமல் இருப்பதே விமல் வீரவன்ச மற்றும் கம்மன் பில ஆகியோரின் தேவையாக இருக்கிறது. அவர் மீது கை வைக்க இடமளிக்காமல் இருப்பதையே விமல் வீரவன்ச மற்றும் கம்மன் பில ஆகியோரின் தேவையாக இருக்கிறது. நாங்கள் இதற்கு எதிரானவர்கள். யாராக இருந்தாலும் சரி, இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்தாலும் தவறு செய்தால் சட்டத்தின் முன் கொண்டு வந்து சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதே எங்களது நம்பிக்கையாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குமாறு கோரி சமூக செயற்பாட்டாளர் குழு ஒன்று இன்று கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தந்தையின் மனைவி அன்று 3 மாத குழந்தையுடன் கொச்சிக்கடை தேவாலயத்தில் உயிரிழந்தார். நாம் இந்த சிவில் ஆர்வலர்களாக இந்த விடயத்திற்காக 7 வருடங்களாக நீதி கோருவது எந்த ஒரு அரசியல் நோக்கத்திற்காகவும் அல்ல. இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அன்று உயிரிழந்த 268 முதல் 278 பேருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அன்று நிரந்தரமாக ஊனமுற்ற அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த நாட்டில் அரச பயங்கரவாதத்தால் நிரந்தரமாக பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். நீங்கள் எந்த ஒரு உளவியல் விளையாட்டை விளையாடினாலும் உங்களுக்கு பின்னால் இந்த பாதிக்கப்பட்டவர்களின் ஆத்மா துரத்தி வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நாங்கள் மிகவும் நிதானமாகவும் உறுதியான எண்ணத்துடனும் இந்த உன்னத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இடைநிறுத்தப்பட்டிருந்த விசாரணைகள் மீண்டும் புத்துயிர் பெற்று விசாரணைகள் இடம்பெற்று வருவதை நாம் காண்கின்றோம். கடந்த சில நாட்களாக விமல் வீரவன்ச, கம்மன் பில மற்றும் இன்னும் சில சிறிய கட்சிகள் இங்கு வந்து போராட்டம் நடத்துவதை நாம் கண்டோம். அவர்களிடம் கேட்பதற்கு சில சிறிய கேள்விகள் உள்ளன. இந்த 7 வருடங்களாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் எத்தனை மெழுகுவர்த்திகளை ஏற்றினீர்கள்? உயிரிழந்த உயிர்களை நினைவு கூர்ந்து எத்தனை மலர் வளையங்களை வைத்தீர்கள்? இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஊனமுற்றவர்களாக வீடுகளில் இருக்கும் 500 பேரில் எத்தனை பேருக்கு நீங்கள் ஒரு மருந்தினையாவது வாங்கி கொடுத்தீர்கள்? ஒரு இளநீரை கொண்டு சென்று பார்த்தீர்கள்? இன்று கை கால்கள் செயலிழந்த வீடுகளில் படுக்கையில் இருக்கும் எத்தனை பேருக்கு ஒரு சக்கர நாற்காலியை வழங்குவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள்? இல்லை, நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை. ஆனால் இந்த நாட்டில் இந்த குற்றத்தை மறைப்பதற்கும் மூடி மறைப்பதற்கும் அரசாங்கங்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கும் நீங்கள் எப்போதும் இதன் மூலம் ஒரு பிரசாரத்தினை மாத்திரமே முன்னெடுத்தீர்கள்.